இன்னைக்கான வீடியோவில் மார்ஸுக்கு முதல்ல போகிற மனிதரை பற்றி தான் பார்க்க போகிறோம். அமெரிக்காவை சேர்ந்த அலிசா கார்சன் அப்படிங்கிற ஒரு பெண்மணி தான் முதல்ல மார்ஸுக்கு போக போகிறாங்க. இவங்களோட வரலாறையும் இவங்க மார்ஸில் போய் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றதையும் வாங்க பார்க்கலாம். அலிசா கார்சன் இவங்க அமெரிக்காவில் இருக்க ஹேமண்ட் அப்படின்ற இடத்துல 2001 பிறக்கிறாங்க. இவங்க சின்ன வயசுலேருந்தே வானியல் மேலே ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க. வானத்தில் பார்க்குற நட்சத்திரத்தையும் கோள்களையும் கண்டு ரொம்ப வேந்து போகிறாங்க. இதனாலேயே இவங்க சின்ன வயசுலேயே முடிவு பண்ணியிருக்காங்க இவங்க வானியல் தான் படிக்கணும்னு. அது மட்டும் இல்லாமல் 2013 அமெரிக்காவில் இருக்கிற 14 நாசா மையங்களையும் பார்வையிட்டு முதல்ல நாசா பாஸ்போர்ட் வாங்கின மனிதராகவும் திகழ்கிறாங்க. 2016 இவங்களோட 15வது வயசுலேருந்தே ஒரு விண்வெளி வீரருக்கு தேவையான எல்லா பயிற்சியிலையும் ஈடுபடுறாங்க. நாசா இவங்களுக்கு தேவையான எல்லா பயிற்சியும் தராங்க. அதன் பிறகு 2023 ஆஸ்ட்ரோபயாலஜிஸ்ட் அதாவது வானியற்பியலாளர் அப்படின்ற படிப்பை படித்து முடிக்கிறாங்க. இவங்களுக்கு என்னதான் இவங்க படிப்பு முடிச்சிருந்தாலும் இவங்க சின்ன வயசுல இருந்தே மார்ஸுக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு கனவு இருந்துகிட்டே இருக்கு. இதெல்லாம் தாண்டி செவ்வாய் கிரகத்துக்கு போகிறதுக்கான பயிற்சியை மேற்கொள்கிறாங்க. செவ்வாய் கிரகத்துக்கு போகணும் அப்படின்ற ஒன்று அவங்களுக்கு குறிக்கோளாகவே மாறுது. அதனால் கடினமான பயிற்சிகளில் ஈடுபடுறாங்க. அந்த பயிற்சிகளை பற்றி பார்க்கலாம். முதல் பயிற்சி பார்த்தீங்கன்னா G-ஃபோர்ஸ் ட்ரைனிங். இந்த பயிற்சி எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நார்மலாக ஒரு வண்டியில் போகும்போது அந்த வேகத்தை நம்மளால் தாக்கு பிடிக்க முடியாது. விண்வெளி வீரர்கள் ராக்கெட்டில் போகிறனால ராக்கெட்டோட வேகத்தை மனிதரால் தாங்க முடியாது. அந்த வேகத்தை தாக்கு பிடிக்கிறதுக்கு தான் G-ஃபோர்ஸ் ட்ரைனிங் தராங்க. அடுத்தது ஸ்கியூபா டைவிங். இந்த பயிற்சி எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மனிதர் ஆழ்கடலில் வாழ்கிறதுக்கான பயிற்சி. அதே மாதிரி தண்ணீருக்குள்ளே மனிதர் எப்படி உயிர் வாழலாம் அப்படின்றது தான் இந்த பயிற்சி. அடுத்தது மைக்ரோ கிராவிட்டி ஃப்ளைட்ஸ். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சாதாரணமாக பூமியில் இருக்கும்போது பூமியோட புவி ஈர்ப்பு சக்தினால் கீழே இருப்போம். ஆனால் விண்வெளியில் அப்படி இருக்க முடியாது. விண்வெளியில் 0 கிராவிட்டி இருக்கனால நம்ம மிதந்துட்டு தான் இருப்போம். இதை சமாளிக்கிறதுக்கு இந்த ட்ரைனிங் தராங்க. விண்வெளிக்கு போன வாட்டி அங்கே எப்படிலாம் நடந்துக்கணும் அப்படின்றது தான் இந்த பயிற்சி. அடுத்தது டீகம்ப்ரஷன் ட்ரைனிங். இந்த பயிற்சி எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, அழுத்தம். அதாவது பூமியில் அழுத்தம் ஒரு மாதிரி இருக்கும், விண்வெளிக்கு போனால் அழுத்தம் வேறுபடும். அந்த அழுத்தத்திலிருந்து மனிதர் மீண்டு வர இந்த பயிற்சி தராங்க. இந்த மாதிரி பல கடினமான பயிற்சிக்கு அப்புறம் தான் ஒரு மனிதர் மார்ஸுக்கு போக முடியும். சரி, இதெல்லாம் ஓகே, ஆனால் அவங்க எதுக்கு மார்ஸுக்கு போகிறாங்க? உலகில் எத்தனையோ நாடுகள் மார்ஸ் ஆராய்ச்சி பண்ண கருவி யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் முதல்ல ஒரு மனிதரை அனுப்புறது ரொம்ப ஆபத்தானது. அது மட்டும் இல்லாமல் ஒரு மனிதரால் மார்ஸுக்கு போக மட்டும்தான் முடியும், திரும்பி வர முடியாது. இதை பற்றி நம்ம அலிசா கார்சன் கிட்ட சொல்லும் போது அவங்க அதுக்கு நான் மார்ஸ்லேயே இறந்தாலும் பரவாயில்ல, மார்ஸுக்கு போய் நான் ஆராய்ச்சி மேற்கொள்ளுவேன் அப்படின்ற பதில சொல்லியிருக்காங்க. இவ்வளோ வீரமுள்ள ஒரு பெண்மணியை பார்த்து அமெரிக்கா மட்டும் இல்லை மற்ற நாடுகளும் ஆச்சரியப்படுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க படித்த இடத்துலையும் சரி, அவங்க வாழ்ந்த இடத்துலையும் சரி, பெண்மணிகளுக்கு வீரமூட்டும் விதமாக மாறியிருக்காங்க. அதுக்காக அரசாங்கம் அவங்களுக்கு நிறைய விருதுகளையும் தராங்க. அடுத்தது மார்ஸில் மேற்கொள்கிற ஆராய்ச்சி பற்றி பார்க்கலாம். மார்ஸில் முதல் கட்ட ஆராய்ச்சி பார்த்தீங்கன்னா தண்ணீர் நுண்ணுயிர்கள். தண்ணீரும் நுண்ணுயிர்களும் இருக்கான்னு முதல்ல மார்ஸில் ஆராய்ச்சி செய்யணும். அடுத்ததாக வளிமண்டலம். மார்ஸோட வளிமண்டலத்தில் கார்பன் டை ஆக்சைடு அதிகமாக இருக்கனால மனிதரால் சுவாசிக்க முடியாது. அந்த சுற்றுப்புறத்தில் இருக்க கார்பன் டை ஆக்சைடை எப்படி ஆக்சிஜனாக மாற்றலாம் அப்படிங்கிற முயற்சியில் ஈடுபடணும். அது மட்டும் இல்லாமல் நிறையா முயற்சிகள் ஈடுபட்டால் தான் மார்ஸை பற்றி நம்மளுக்கு ஓரளவாச்சு ஐடியா கிடைக்கும். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.